பெரும் பங்கு இந்த ஸ்பான்சர் அவரை சேர்ந்தது. சுமார் 24 பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒருவர் கூட நாங்கள் போய் வற்புறுத்தி வாங்கவில்லை. தலைவர் அவர்கள் இன்னும் நாங்களெல்லாம் போய் சொல்லும் பொழுது மனம் மோந்து கொடுத்தவர்களால் நான் சொல்ல போகிற ரிஸ்க்கு இல்லை. நிறைய பேர் வரல வெளியூர் இருக்கிறதுனால வர முடியாதுங்கிறாங்க. ஒரு வேலை இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரை படிக்கிறேன். இருக்கிறவங்க அவசியம் தயவு செய்து மேலே வருமாறு நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். தங்கராஜ் அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அவர் தான் முதலில் இந்த 2009 இந்த அறக்கட்டளை ஆரம்பித்தவுடன் அவராக கேள்விப்பட்டு திரு சேதுபதியிடம் சொல்லும்பொழுது அவர் என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கிறார். கான்டாக்ட் பண்ண என்னை சொன்ன உடனே எவ்வளவு செலவாக முடிகிறார் 2009 ஒரு பிஇ மாணவருக்கு 50,000 ஆகும் என்று சொன்னவுடன் என்னுடைய கடைக்கு நேரடியாக வந்து 50,000 ரூபாய் முதல் கொடுத்து விட்டு உடையார் சொல்லி போட்டவர் அவர் தான். அவருக்கு கோயம்புத்தூர் வரவில்லை. அடுத்து பூபதி கிடைக்காலம் பாளையம் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுள்ளார். அவர் தான் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தவர். அவர் செல்வகன் செல்வகன் என்னிடம் சொல்லி அதற்கு முன்னாடி நம் நண்பர்கள் எல்லாம் பேசி ஆரம்பித்தோம். அவரும் இன்னொரு செல்வகுமார் என்ற இருவரும் சேர்ந்து வீட்டு கடை சேர்ந்த 2 பேரும் இருந்து ஒரு பையனுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தார்கள். அடுத்து தனபதி அவர் வருடம் அவருடைய ஸ்பான்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார். செயலாளர் நமது பொருளாளர் தனபதி அவர்கள். அடுத்தது பார்த்தசாரதி கோபால்சாமி செல்வராய். பார்த்தசாரதி என்னுடைய மாமா பையன், அவருடைய நண்பர் கோபால்சாமி செல்வராய். 3 பேரும் இது இந்த மாதிரி கடந்த ஆண்டு ஒரு மாணவனுக்கு 4 வருடங்களாக கொடுத்து முடித்திருக்கார்கள். இந்த ஆண்டு இன்னொரு அடுத்த உங்களுடைய டேன் முடிஞ்சிருச்சு, நீ அடுத்த இந்த வருஷம் மத்திய ஒரு பையனை கொடுங்கன்னு சொன்ன உடனே சரி என்று சொல்லி 3 பேரும் சென்று மறுபடியும் இந்த வருடமும் ஒரு மாணவை கொடுக்கிறார்கள். அவர்களை மதிப்பு செய்யுமாறு பிரகாஷ் அவர்கள் நாமக்கல் இருந்தாலும் கரூர் மாவட்டத்திற்கு குழந்தைகளுக்கு செய்வதிலே மிகவும் ஆர்வத்துடன் செய்திருக்கிறார்கள். அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இந்த ஒரு பொண்ணை ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். ஒரு அகரி பிடிக்கும் பொண்ணுக்கு அவர்களுக்கு மதிப்பு செய்யுமாறு நிர்வாகக்குழு உறுப்பினர் முரளி அவர்களை மதிப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம். பாஸ்கர் அவர்கள் பாஸ்கர் அவர்கள் அவர் இந்த வெளியூர் போவதாக சொல்லியிருக்கார். அவரும் ஒரு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார். அடுத்து எம்கே இன்டர்நேஷனல் கேவரம் 75,000 கொடுக்குறாங்க. 70க்கு 75,000 கொடுக்குறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்ச ரூபா வருது. அனைத்தும் ஆரம்பத்திற்கு 4 வருடம் எம்பிபிஎஸ் இருந்தால் 4 வருடம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு கரவாசுடன் அவர்களை வரவேற்க தங்கைகள் அவர்கள் இங்கு வரவில்லை. அவர் காயத்ரி என்ற ஒரு மாணவிக்கு மெடிக்கல் மாணவிக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். செல்வகுமார் அவர்களை மேடைக்கு எம்ஜிஎஸ் ரமேஷ் பாபு அவர்கள் ஒரு மாணவனுக்கு ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள். அவர் இந்த வெளியூர் போவதாக சொன்னார். அவர் வரவில்லை. திரு ராமலிங்கம் கூட்டுக்கலைப்பாளையம் அவர் வந்து
குறிப்பிட்டிருக்கிறார். அவர் வந்து இதோட 3 பேர் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் 3 பேருக்கு, நம்ம ட்ரஸ்ட் மூலமா 2 பேருக்கும், இன்னொரு மாணவர் நம்ம அனுப்பின மாணவர்கள் சின்னதராவத்தில் ஒரு அமைப்பில் நான் கூப்பிட்டு சொன்ன உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அமைப்பு மூலம் பண்ணுறாரு. மொத்தம் 3 பேருக்கு அவர் என்ன ஆகிறான்னு சொன்னால் வருஷம் ஒருத்தர் பண்ணுவதாக எங்களிடத்தில் கூறியிருக்கிறார். அவருக்கு மிகுந்த கரவசம் நன்றியை தெரிவித்துள்ளோம். வந்தவுடன் அவர் மேலே அறிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீ சுதர்சன செட்டியார் அவர்கள் உலகை முன்னிறுத்த வேண்டிய சுதர்சன செட்டியாருடைய பாலமுருகன் வந்திருக்கிறார்களா? அவர் ஒரு மாணவருக்கு ஸ்பான்சர் இருக்கிறார். அவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பாலாஜி அவர்கள் தானேஷ் எக்ஸ்போர்ட், அவர் இன்று வரவில்லை என்று சொல்லிவிட்டார், வெளியூர் போவதாக. அவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து குடியூர் எஸ் பெரியசாமி அவர்கள் மஸ்கட், அவருடைய மகன் வருவதாக சொல்லியிருக்கிறார். வந்தால் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறேன். அவர் சரவணகுமார் பெரியசாமி அவர்கள் இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறேன். அவர் வந்து 10 பேர் பண்ணியிருக்கார் வரையில். லாஸ்ட் இயர் நாங்கள் ஸ்பான்சர் போக வச்சு ட்ரஸ்ட் வந்து கொடுக்குறோம், எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு சொன்ன உடனே அத்தனை நான் கொடுக்குறேன்னு சொன்னார். இந்த 2 நாளுக்கு நானும் தலைவரும் அவருடைய கோயிலுக்கு பூஜைக்காக வந்திருந்தார். நாங்கள் போயிருந்தோம். அந்த பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வருஷம் எத்தனை பேருக்கு சொன்னார். அந்த 2 மாணவர்கள் வந்து முதல்ல பிபிஎஸ்சி படிச்சுட்டு எம்பிபிஎஸ் போகிற பசங்களுக்கு முதல்ல அவர் பர்மிஷன் வாங்கி எங்களுடைய நிர்வாகத்துலேயும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்களை மாற்றி கொடுத்தோம். ஏன்னா நாங்கள் இஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாமே ரூல்ஸ் பிரகாரம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை அவர் கேட்டோம். நீங்கள் தாராளமாக கொடுத்துருங்க, அவர் ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. நேற்று அவர் கேட்டார், மாற்றி கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டோம். அவர் வந்து இந்த எப்படி கேட்டால் 3 பேருக்கு நாங்கள் பர்சனாக கொடுக்க வேண்டியிருக்குங்க. 6 பேர் 9 பேர் கொடுக்கல, 6 பேருக்கு ஸ்பான்சர்னு சொன்னோம். அந்த 3 பேருக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அடுத்த செகண்ட் சொன்ன அதாவது மொத்தம் 10 பேர் அவர் செஞ்சிருக்காரு. இன்னும் வருடம் அவர் செய்ய காத்திருக்கிறார் என்பதை இந்த இடத்துல மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பழனியப்பன் ஃபேமிலி, குமரபாளையம் தலைவர் அவங்க ஃபேமிலி தான். ஒரு இந்திரமூர்த்தி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். தலைவருக்கு நிர்வாக உறுப்பினர் கே அன்பழகன் அவர்களை நினைவு அழைக்கிறோம். பிரபு அவர்கள் டாக்டர் எம்பி நாகராயனுடைய சன், எம்பி நாகராயனுடைய சன் பிரபு அவர்கள், அவர் மண்டபனுடைய முன்னாள் அவருடைய மருமகன், அவர் வரவில்லை என்று அவருக்கும் நம்முடைய நன்றியை சண்முகசுந்தரம் அவர்கள் ஆடிட்டர் அவர்கள். அவருக்கு மதிப்பு செய்யுமாறு நிர்வாக குழு உறுப்பினர் பி முத்துசாமி அவர்களை அன்போடு மேலே கிடைக்கிறோம். பழனியப்பன் அவர்கள் பிகேஎம் ஜுவல்லரி உடைய மகன் இங்கே வந்திருக்கிறார். அவரை நடிக்கிறோம். அவர் லாஸ்ட் இயர் மெம்பர்ஷிப் சேர்ந்து போயிருந்தோம், சொல்லிட்டு இருந்தோம். சொன்ன உடனே சார் நான் ஏதாவது பண்ணிடலாங்க அப்படின்னாரு. இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இந்த வருஷம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் அடுத்த வருஷம் கட்டாயம் கூட வாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த வருடம் அவர் 25,000 கொடுத்துட்டார். அவர் நினைவு பரிசு வழங்குமாறு முனீஸ்வரன் நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களை அன்போடு வேண்டிக்கிறோம். பிகே சார்வின் பிகே கருப்பணன் அவர்கள் திண்டுக்கல் டிரான்ஸ்போர்ட், அவர்கள் ஒரு மாணவனுக்கு ஸ்பான்சர் செய்கிறார்கள். அவர்கள் இன்னும் வரவில்லை, வருவதாக சொல்லியிருந்தால் இன்னும் வரவில்லை. அவருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராமகிருஷ்ணா ஃபைனான்ஸ் கங்கப்பன் பெருமாள் அவர்கள் இருவரையும் மேடை கழிக்கிறேன்.
ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவருக்கு நிர்வாக குழு உறுப்பினர் முருகவேல் அவர்கள் கொண்டாடி அணிவித்து நிறைவேற்றி கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த மண்டபத்தை மிகவும் நாங்கள் போய் சேர்ந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருஷம் எனக்கு கொடுங்க. முதல் வருஷம் வந்து கொங்கு மண்டபத்தில் வச்சோம், அடுத்த வருஷம் விஹெச்சில் வச்சோம், உங்கள் மண்டபம் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷம் வச்சுக்க, வரிசையாக வச்சுக்க. ஆடி மாதம் அறக்கட்டளையின் தலைவர் அன்பிற்கு மரியாதைக்குரிய சின்னசாமி அண்ணார் அவர்கள், பிரேமிக்ஸ் உரிமையாளர் வீரப்பன் அவர்கள் நான் படித்தவர்கள் யாராவது லேட்டாக வந்திருந்தால் தயவு செய்து நடைபெறவும். திரு பி ரவிசங்கர் அவர்கள் சென்னை, திரு எஸ் பி செல்வம் அவர்கள் ஸ்ரீ ஆல் இந்தியா எக்ஸ்போர்ட், திரு சண்முக சுந்தரம் அவர்கள் தைலாசி, திரு பி நாராயணன் அவர்கள் கருவட்டியூர். தயவுசெய்து முன்னேறி வந்த திரு கே கந்தசாமி அவர்கள் வனிதா ஃபைனான்ஸ், திரு ஜி திருநாவுக்கரசு அவர்கள் கொங்குநகர், திரு பழனிசாமி அவர்கள் ராஜவணிக்கு, திரு யு சங்கர் அவர்கள் தீபம் கலர்ஸ், திரு நந்தகோபால் அவர்கள் டிஎன்டிஎல், பழனிசாமி அவர்கள் மேடைக்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர வேண்டியவர் ஜி செல்வகுமார் அவர்கள் சீசா ஃபைனான்ஸ், திரு பி முருகவேல் அவர்கள் எல்டி பேங்க், திரு எம் பி ராமசாமி அவர்கள் பாரத் இண்டெக்ஸ், திரு ஆர் சுப்பிரமணி அவர்கள் நொய்யல், திரு எம் செல்வநாதன் அவர்கள் வெங்கமேடு ஆஷா டெக்ஸ், திரு ஏ குப்புசாமி அவர்கள் ஆர்ஜி வலசன், திரு என் பாஸ்கரன் அவர்கள் திருப்புதபுரம், திரு எம் பால்சாமி நாடார் அவர்கள் நியூ ராஜா ட்ரேடர்ஸ், திரு பி ஏ சண்முகவேல் அவர்கள் சென்னை, திரு கே ரவீந்திரன் அவர்கள் அட்லஸ் ஃபேப்ரிக்ஸ், திரு ராமலிங்கம் அவர்கள் மல்லிகா டெக்ஸ், திரு பி பழனிசாமி அவர்கள் அட்டல் கோச், திரு பி கே செந்தில்குமார் அவர்கள் ராஜீவ் நகர், திரு ஸ்ரீ கே ராமசாமி அவர்கள் வசந்தம், திரு எம் முத்துக்குமார் அவர்கள் பழனி கேபிட்டல், திரு கே எஸ் கோவிந்தராஜு அவர்கள் அபிகாமி அபார்ட்மெண்ட், திரு முனீஸ்வரன் அவர்கள், திரு எஸ் சேதுபதி அவர்கள், திரு பி கணேசன் அவர்கள் மற்றும் திரு மோகனரங்கன் அவர்கள் ஈகையில் இணைந்த இந்த மலர்களுக்கு நன்றி. திரு கணேசன் அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். இனியவர்களே, வி கே சாமியப்பன் அவர்களும் கருப்பன் மேலே வந்திருக்கிறார்கள். அவர்களோட ஸ்பான்சர், அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு மதிப்பு செய்யுமாறு நிர்வாக குழு உறுப்பினர் மாணிக்கவாசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
இவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் சிஎஸ் அவர்களுடைய சகோதரர். திரு ஈஸ்வரி ராமமூர்த்தி அவர்களை ஸ்பான்சர் சார்பாக 2 நிமிடம் பேசுவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.